இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியன் அவர்கள். சிவப்பிரியன், ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நிகழக்கூடிய தற்போதைய அரசியல் சூழலை எப்படி பார்க்கிறீங்க? அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கை, தற்போது ஹேமந்த் சோரன் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என்கிற ஒரு சூழல் இருக்கிறது. இல்ல, வழக்கம் போல அமலாக்கத்துறை எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை மட்டும்தான் குறிவைப்பதாக பார்க்கிறேன். ஏன்னா பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள்ல எந்த மாநிலத்திலையும் அமலாக்கத்துறை போய் ஒரு முதலமைச்சரையோ இல்ல குறைந்தபட்சம் ஒரு அமைச்சரையோ ஒரு சட்டமன்ற உறுப்பினரையோ கைது செய்ததாக நான் இதுவரை பாஜக ஆட்சியில் பெரிதாக கேள்விப்படவில்லை. ஸோ இப்பவும் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் ஒண்ணுமே இல்லை, இந்த ஆப்போசிஷன் பார்ட்டிஸ்க்கு ஓட்டு போட வேண்டாம், மக்கள் எல்லா ஓட்டையும் எங்களுக்கு கொண்டு வந்து போடுங்கன்னு பாஜக எல்லா மாநில மக்களுக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் சொல்ற செய்தியா தான் நான் இதை பாக்குறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மாநிலத்திலையும் மகாராஷ்டிராவில் கூட திரு அஜித் பவார் போன்றவர்களை இடி அவங்க வலயத்துல வச்சிருந்தாங்க. அவங்க பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணி பிஜேபி கவர்மெண்ட்ல அவங்க ஜாயின் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா, அஜித் பவார் மேல மற்ற தலைவர்கள் மேல என்சிபியில இருக்கின்ற தலைவர்கள் மேல எல்லா கேசுகளுமே அப்படியே முடக்கப்படுகிறது. முடுக்கி விடப்படவில்லை, முடக்கப்படுகிறது. மாறாக அதற்கு முன்னால் முடுக்கி விட்டப்பட்டது. என்ன இங்க என்னன்னா, பாஜகவில் சேரவில்லை என்றால் உங்கள் மீது இடி, அதாவது அமலாக்கத்துறை, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், சிபிஐ எல்லா ஏஜென்சிஸும் உங்க பின்னால வரும். பாஜகவோடு நீங்கள் இணைந்து போய்விட்டால் ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிறது தான் இந்த அரசு, இந்த பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் சொல்ற செய்தியா நான் பாக்குறேன். நீங்க கர்நாடகாவில் கூட ஆட்சிக்கு வந்த பிறகு காங்கிரஸ் மீது அவங்க டி.கே. சிவகுமார் மீது ஒரு இடி கேஸ் ஓபன் பண்றது, ஆட்சிக்கு காங்கிரஸ் வருவதற்கு முன்னால் அந்த எலெக்ஷன் நடக்கும் போது சிபிஐ முடுக்கி விடுறது, இது போன்ற விஷயங்களை நம்ம நிறைய பார்த்திருக்கோம். தமிழ்நாட்டிலே 2021ஆம் ஆண்டு தேர்தலுக்கு ஒரு 4 நாட்களுக்கு முன்னால் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன் வீட்டில் ரெய்டு நடந்தது. 2019ஆம் ஆண்டு தேர்தலில் பாத்தீங்கன்னா, தூத்துக்குடி அன்றைக்கு வேட்பாளராக இருந்த திருமதி கனிமொழி அவர்களுடைய வீட்டுல ரெய்டு நடந்தது. இது போன்ற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப சாதாரணமா நடந்துருச்சு. இன்னைக்கு இதெல்லாம் ஒரு சட்டம் தன் கடமையை செய்கின்ற வேலையாக யாரும் கடந்து போக முடியாதபடி இந்த அமலாக்கத்துறை போன்ற மத்திய அரசினுடைய இந்த ஏஜென்சிஸ் இருக்குல்ல, இவங்கெல்லாம் கம்ப்ளீட்டா பொலிட்டிசைஸ் ஆன மாதிரி தான் எனக்கு பார்வைப்படுது. மிக்க நன்றி திரு சிவப்பிரியன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நம்மோடு